காலையில ஒரு 5 மணி இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வருது. அந்த லேடியை வந்து அந்த ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போகுது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு வண்டி வருது. அந்த வண்டியில ஒரு காஃபின் பாக்ஸ், ஒரு காஃபின் பாக்ஸ். இந்த அம்மா போனது அவங்க பிரசவத்துக்கு, வீட்டுக்கு வந்தது ராணுவ வீரனான அவங்களுடைய ஹஸ்பண்டோட பாடி. அந்த பாடி வீட்டுக்கு வருது. அந்த அம்மாக்கு 5 மணிக்கு போறாங்க, அவங்களுக்கு டெலிவரி ஆகுது. வித்தின் 4 hours ஆஃப் டெலிவரி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அந்த கிரிமேஷன் செரிமனிக்கு வராங்க. நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம், ஷிம்பு தேவின்னு போட்டா. அந்த பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க கிரிமேஷன் கிரவுண்டுக்கு வராங்க. கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கிடையாது, கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கிடையாது. அவங்கள பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, உங்க மனநிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னா நான் கவலைப்பட்டிருப்பேன். ஆனா இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் கணவனுடைய கனவாக இருந்தது. அதை நிறைவேற்ற என் மகள் வந்து விட்டாள். அவளை நான் ராணுவத்தில் சேர்த்து என் கணவன் கண்ட கனவை நனவாக்குவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படின்னா ஒன்றை இழந்து விடுவோமோ இல்லது இழந்து விட்டோம் என்பது நம் மனதுக்குள்ளே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது நமக்குள் ஒரு விதை எப்படி விதைக்கப்பட்டால் அது இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதற்காக இந்த மண்ணிலிருந்து வெளியே வருகிறதோ, அப்படி நாம் திரும்பி எழுந்து வர வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. இன்னைக்கு இருக்கோம், நெக்ஸ்ட் மொமெண்ட் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அதை நினைச்சு பயப்படக்கூடாது. ஆனா நம்ம இந்த நிமிஷம் நம்ம இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா, இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நான் நினைச்ச மாதிரி நான் செதுக்கியிருக்கேன், நான் நினைச்ச மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன், யாருக்கும் பயப்படாம நான் வாழ்ந்திருக்கேன். அதனால ஒரு நாள் என்ன வரலாறா ஒருத்தவங்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருந்தோம்னா, தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் we can do to ourselves. அதுதான் நமக்கு நாமே கொடுத்துக்க கூடிய ஒரு பெரிய பரிசாக இருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.